ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நேற்று நமக்கு ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும், அதில் என்னென்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி டேட்டா நிறையா அவேர்னஸ் இதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனல்லே நம்ம லைவ் போயிருப்போம். நம்ம வெங்கட் சார் அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ பாருங்கள். ஆர்ஆர்பி பிஓவில் 200 வேகன்சிஸ், அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க்கில் 460+ வேகன்சிஸ் வந்துருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு பயங்கரமான வேகன்சி வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லை, லைன்டப்பாக நமக்கு ஐபிபிஎஸ் பிஓவில் நல்ல வேகன்சி, கிளர்க்கில் நல்ல வேகன்சி, எஸ்பி கிளர்க்கில் நல்ல வேகன்சி. ஸோ தமிழ்நாடுக்கு அதிர்ஷ்டம் நல்ல வேகன்சி வந்திருக்கு. அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கோட சேலரி ஸ்லிப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கான வீடியோ. ஆர்ஆர்பி பிஓவில் நான் 2 மந்தோட சேலரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா எந்தளவுக்கு உங்களுக்கு பணம் அதிகமாகும், சேலரி அதிகமாகும் அப்படின்ற ஒரு டேட்டா தான். ஸோ கண்டிப்பாக இதை பாருங்கள், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஆர்ஆர்பி பிஓ அது பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் 2 இது கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துது, இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துது. ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஏ அப்படின்ற கான்செப்ட் பாருங்களேன். இங்கே வந்து 9681 இருக்குது. அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஏ 1243 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிஏயில் பணம் அதிகமானதுனால, ஓகேங்களா, ஒரு பர்சன்டேஜ் அதிகமானதுனால இந்த என்டையர் சேலரி பாருங்களேன் அதிகமாக இருக்கும். இங்கே 79,672 இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80,393 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்ஆர்பி பிஓவில் இப்போ வந்து ஆர்ஆர்பியும் மற்ற பேங்க்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ ஐபிபிஎஸ் பிஓவில் செலக்ட் ஆகி கனரா பேங்க், இந்தியன் பேங்க் அப்படி போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது வந்து ஒவ்வொரு சிட்டி ஸ்டேட்டுக்கு மாறும். பட் ஆர்ஆர்பியில் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதே மற்ற பேங்க்ஸில் கனரா பேங்க் அந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் லீஸுக்கு எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மட்டும் தான் இருக்கும், லீஸுக்கு எடுக்க முடியாது. இது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்க போகிறீங்க, ஒரு நல்ல சேலரி, அதாவது பிஓ என்ன எல்லாரும் பிஓ எப்படி சேலரி இருக்குதோ அந்த மாதிரி சேலரி வாங்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ் சேலரி, மொத்த சேலரி. இது வந்து நெட் சேலரி. ஸோ இந்த நெட் சேலரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டேக் ஹோம் பே அப்படின்னு சொல்லலாம், நம்ம கையில் கிடைக்கக்கூடிய பணம். ஸோ இங்கே பாருங்கள் 79,672 இருக்குது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா 73,653 இருக்குது. ஓகேங்களா? ஒரு 3,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிருக்கு. அதாவது டோட்டலாக 6,000 கிட்ட டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலையுமே சேம் அதே 6,000 கிட்ட டிடெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு கையில் எவ்வளோ சேலரி கிடைக்குது? 74,321. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த டிஏ அப்பப்போ அதிகமாகிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி பிஓவில் இந்த இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ கிடைக்க போகுது? இது வந்து பழசு, இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு 74,321. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சேலரி ஸ்லிப்பு இப்போ ரிசர்வ் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி போன கேண்டிடேட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டே செலக்ட் ஆகி போயிருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ ரீசெண்டாக வந்ததுலே இவ்வளோ நல்ல சேலரி கிடைக்குது அப்படின்னா, இன்னும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒவ்வொரு மாதம் போக 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டிஏ ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ பேசிக் பே வந்து 48,480. ஸோ இந்த பேசிக் பே தான் கிளர்க்கில் ஃபுல் ஹேண்ட் சேலரி மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபுல் சேலரி மாதிரி கிடைக்கும். ஆனால் இங்கே பேசிக் பே வந்து பாருங்கள் 48,480 இருக்குது. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கான டிடக்ஷன்ஸ் இதெல்லாம், இந்த பிஎஃப், என்பிஎஸ் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்க. இது திரும்பவும் உங்களுக்கு தான் வரப்போகுது பென்ஷன். ஓகேங்களா? மற்றபடி வேறு என்னது? ஹெச்ஆர்ஏ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ் அப்படின்றது ஒன்று தராங்க. டிஏ ஆன் ஸ்பெஷல் அலவன்ஸு. ஓகே? ஸ்பெஷல் அலவன்ஸ் தராங்க. அந்த ஸ்பெஷல் அலவன்ஸில் டிஏவோட பர்சன்டேஜ் போட்டு தருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் அலவன்ஸு, லொக்கேஷன் அலவன்ஸு. ஏன்னா லொக்கேஷன் அலவன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேபி லைக் திருச்சியில் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் போட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கீங்களா, தனியாக தூரமாக போயிருக்கீங்க, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான சில அலவன்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அலவன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 74,321. ஸோ 70+ தாராளமாக கிடைக்குது. ஓகே? பிஓவில். சரி, இப்போ நம்ம கிளர்க் பார்த்துடலாம். ஓகே? எஸ் கிளர்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்மளோட பிகினர்ஸ் 2.3 இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான விஷயம் இது. வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் இருக்கக்கூடிய எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி கிளர்க்கு இதை பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிஓ லெவல் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. பிகினர், அதாவது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மக்களே கண்டிப்பாக பிகினர் 2.3ல போனீங்கன்னா கிளர்க்கு கண்டிப்பாக இதில் அடிச்சிட முடியும். ஓகேங்களா? அந்தளவுக்கு உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. பிஓ அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும்.
ரொம்ப ரொம்ப ஒர்த்தான விஷயம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயருமே நீங்கள் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பிகினர்ஸ் கிட்டமே ஃப்ரீயாக கிடைச்சிட போகுது. அண்ட் 1-on-1 பர்சனலைஸ் மென்டார்ஸ் கோட்டோட மொத்த ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. என்ரோல் ஆகணும்னு நினைக்கிறவங்க GOAT12 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே டிஸ்பிளே இருக்குது, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கேன், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா மென்டார் கால் பேக் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ கிளர்க்கோட சேலரி நம்ம பார்த்துலாம். ஸோ கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் சேலரி டோட்டல் சேலரி 47,315 இருக்குது. ஓகேங்களா? கையில் கிடைக்கக்கூடிய சேலரி எவ்வளோ இருக்குது? 43,689 இருக்குது ஆர்ஆர்பி கிளர்க். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, போன தடவை ஆர்ஆர்பி கிளர்க்கில் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணவங்களும் நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க்கில் 460+ வேகன்சிஸ் வந்து அதனால் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ தான் நான் பிகினராக இருக்கிறேன், நான் கிளர்க்காச்சு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட பிகினர்ஸ் 2.3 என்ரோல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்ஆர்பி கிளர்க்கை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் சேம் அதே தான். இந்த ஹெச்ஆர்ஏ ஓகேங்களா? ஸோ ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2,941 இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது எல்லா ஆர்ஆர்பிஸ்லையும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 6,647. ஸோ பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 26,730. ஸோ நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, பிஓவோட அந்த பேசிக் பே விட கம்மியாக தான் ஆர்ஆர்பி கிளர்க்கு கிடைக்குது. ஸோ ஆர்ஆர்பி பிஓக்கும் கிளர்க்குக்கும் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் சேலரி அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பிஓவும் ட்ரை பண்ணுங்கள், கிளர்க்கு கிடைச்சாலுமே இட்ஸ் பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 43 சாலிடாக ஒரு 40,000+ சேலரி நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா? சேம் இதுலேயுமே இந்த என்பிஎஸ் டிடக்ஷன் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு 43,689 சேலரி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி ஸ்லிப்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களுமே இன்னும் ஒரு 4 to 5 monthஸில் இதே மாதிரியான சேலரி வாங்குறதுக்கு செலக்ட் ஆவீங்க. ஸோ கண்டிப்பாக இது மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய டேட்டாவோட அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் வந்துகிட்டே இருப்போம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.